ஒவ்வொருவரையும் நன்மையினாலே நிரப்புவீராக. அதிசயங்களில் காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து வந்து நன்றி செலுத்துகிறோம். நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக, ஆண்டவரே நல்ல உணவுக்காக, உறைவிடத்திற்காக, ஆண்டவரே நல்ல உடைகளுக்காக, ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்காக முழு மனதோடு வந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் சபையினுடைய ஊழியர்களை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். பல தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையில் நடைபெறுகிற எல்லா ஊழியர்களுக்காக, ஓய்வு நாள் பாடசாலை ஊழியர்களுக்காக, வாலிப ஆண்கள் பெண்கள் ஊழியர்களுக்காக, பெண்கள் ஐக்கிய கூடுகைக்காக, ஆண்கள் ஐக்கிய கூடுகைக்காக, சேகர உபவாச ஜெபங்கள், சேகர முன்னிரவு ஜெபங்கள், சேகர ஆண்கள் கூடுகைகள் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஊழியர்களை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்பதே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய நாமத்திற்கு மகிமையாய் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஊழியருக்காக, குடும்பத்திற்காக, ஆலய பணியாளருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தின் மூலம் வருகின்ற ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண்டலத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண்டலத்தில் இருக்கிற பல்வேறு துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். குருவானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை இன்னும் வருகிற நாட்களிலும் வளர்ந்து பெருக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நான் படைத்திருக்கிற காணிக்கைகளை என்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தயவாய் ஏற்றுக்கொள்ளுவீராக, அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. தேவ சமாதானத்தோடு போகிறோம். வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் அமர்ந்து